ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஜெயந்தி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் இரண்டாம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வசிச்சிட்ருக்காங்க. பட் இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஜாபுக்காக சென்னையில் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற பையனை தாங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்கு எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. பட் ஒரு 6 மாதத்துலேயே வந்து 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. விவாகரத்தும் பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ரொம்ப வருடம் தனிமையில் இருந்த இவங்க இப்போ மறுமணம் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, தன்னை நல்லா புரிஞ்சிக்கிறவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா அன்பாக பார்த்துக்கிறவராக வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணவேணி, வயது 38 வயதாகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துள்ள வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வேலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தனால அவருக்கும் ஒரு கிட்னி ஃபெயிலியரும் ஆயிடுச்சுங்க. பட் அப்பயுமே அவர் வந்து திருந்தாமல் இவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு விவாகரத்து கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வளர்த்திட்டு இவங்க தனிமையில் தாங்க அம்மா கூட தான் வசிக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து இவங்கள சேர்த்துக்கல. ஏன்னா இவங்க வந்து சொந்தத்திலே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா மட்டும் இவங்க கூட இருக்கிறதாகவும் அவங்களும் வந்து கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவோடையே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இவங்களுடைய அம்மா வந்து கம்பல் பண்ணி இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜாதி இதுவாக இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக என்னோடய பேத்தியும் பொண்ணையும் நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு பார்த்துக்கிறவராக இருந்தால் மட்டும் போதுன்னு தாங்க கேட்டிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கனால வரக்கூடியவரும் நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.